கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போறது. 2025 பிறக்க போறது. இந்த 25 அப்படிங்கிறது 2025ங்கிறது என்ன என்ன மாற்றங்களை தரப்போறது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். இப்போ நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாசங்கள் இருக்கு. அது மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்கிறது பாருங்க. இந்த ஆண்டு 3 பெயர்ச்சிகள். அந்த 3 பெயர்ச்சியில ஒரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி. இன்னொன்று சனி பெயர்ச்சி. அது மார்ச் மாசமே வந்துடுது. 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பெயர்ச்சி. மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. இது 2025ல மே 18 வருது. இதுதான் மேஜர் பிளானட்ஸ் உடைய டிரான்சிட். அதுபோக மற்ற பிளானட்ஸ் உடைய டிரான்சிட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். டெய்லி சந்திரன் மாறுவர், மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இந்த மேஜரா இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியம். இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போறோம். இதுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து. அதாவது சனி பகவான் மீனராசிக்குள்ள என்ற ஆகிறார். அது மார்ச் மாசம் எண்டில் அந்த 29ஆம் தேதி அவர் என்று ஆன பிறகு அங்க ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கார். அவர் மே மாசம் தான் பயிற்சி பாருங்க. அப்ப இடைப்பட்ட நாட்கள் ஒரு 50 நாட்கள் அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல, அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ, இயற்கை சீற்றங்கள் வருவதோ, பூமி பிளந்து போவதோ, கடல் நீர் ஊருக்குள் வருவதோ, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகளோ, அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ, பெரிய நோய் ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்தில் ஏற்படலாம். உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட நம்ம என்ன நினைக்கிறோம், மீனராசிக்குள்ள இந்த 2 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை, போடி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள், அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க. அங்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம். அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ, என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ, ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ 2025ல முக்கியமான விஷயம், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். அவர் தான் அந்த 2025 9ஆம் எண் வருவார்கள் கூட்டுத்தொகை அதிபதி செவ்வாய். அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது. அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டுதான் 2025 அப்படின்னு மறுக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே. இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனதருமை உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, 2025 எப்படி இருக்க போறது நமக்கு? உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பெரும் புகழ் பெறக்கூடிய ஆண்டு 2025. மிக முக்கியமாக 90s கிட்ஸ் கல்யாணம் இது வரைக்கும் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த யோகம் நல்ல முறையில் இருக்கு. உத்திராட நட்சத்திர இளைஞர்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, காதலில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் உத்திராட நட்சத்திர நபர்களாக இந்த ஆண்டு இருக்க போறாங்க. நிறைய வாகன பயணங்கள் அமையும். பயணங்கள் நிறைந்த ஆண்டு. நீண்ட நாட்களாக மருத்துவம் படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பு கைகூடும். உங்க குடும்பத்தை நினைச்சிருப்பாங்க, நீண்ட ஆண்டுகளா நினைச்சிருப்பாங்க, ஒரு எய்ம் ஃபுல்லாவே நீங்கள் வளர்ந்திருப்பீங்க. இப்போ மருத்துவ படிப்பு கைகூடும். அதே போல இன்ஜினியரிங்ல கிராபிக்ஸ் சம்பந்தமா படிக்கக்கூடியவங்க, ரொபாட்டிக்ஸ் சம்பந்தமான பாடங்கள் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டு உத்திராட நட்சத்திர மாணவர்கள் பார்க்க போறாங்க. வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது.
இதுல மகர ராசி உத்திராடத்துல பிறந்திருந்தீங்கன்னா அப்பாவுடைய உடல் நலத்துல இந்த ஆண்டு அதிக கவனம் செலுத்தணும். இது ரொம்ப மனசுல வச்சுக்கணும். நிறைய பேர் மாவு பொருட்கள் சாப்பிடுவதை இந்த ஆண்டு தவிர்க்கணும். நிறைய கார்போஹைட்ரேட் சேர்ப்பீங்க. இதனால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்களில் பலருக்கு ஏற்படும் ஒரு அமைப்பு கிரகநிலைகள் சுட்டி காட்டுவதனால கூடுதல் கவனமாக இருக்கணும். சார், கல்யாணமே எனக்கு ஃபிக்ஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறது. நான் படிப்பதற்காக கடல் கடந்து செல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய வாழ்க்கைக்காக நான் காத்துட்டு இருக்கேன், ஆசைப்படுறேங்கிறவங்க ஆசைப்படுங்கள், அதை அடையலாம். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கூடி வருது. சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருப்பதனால் இந்த ஆண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ பல உத்திராட நட்சத்திர அன்பர்களை தாக்க முடியும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல செல்வ செழிப்பை கொடுக்க முயற்சிக்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றி, நல்ல செல்வ செழிப்பு. பலருக்கு கலப்பு திருமணம் இப்ப கூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அசகாய சூரர்களாக நீங்கள் வர முடியும். நேற்று வரை என்ன தடை உங்கள் படிப்பில் இருந்துட்டு இருந்தாலும் இப்ப இந்த தடை விலக போகுது. படிப்பில் பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்க போறீங்க. நல்ல விஷயம் இல்லையா? பெண்கள் மன உறுதியோடு இருப்பீங்க, எல்லா துறையிலும் சாதிப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகமாயி. மகமாயி சமயபுரத்தாளை வழிபடுங்கள், எல்லா நன்மையும் வந்து சேரும். எனதருமை திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, திருவோணம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிறைந்த யோகங்களை கொண்டு வந்து கொடுக்க போறது. அதுல முதல் தர யோகமாக நாம் எடுப்பது திருமணம். இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்ல திருமணம் கைகூடும். ரொம்ப வருஷமா திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கும். என்ன காரணம்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அந்த 7.5 சனி இந்த ஆண்டு விலக போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 11:01 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனி முடிகிறது. அப்படிங்கிறதுனால இல்லை நீ துன்பம் விடுதலை விடுதலை நீங்க பாடலாம் திருவோண நட்சத்திர நண்பர்கள். உங்களுக்கு பிடித்த 7.5 சனி விலகுகிறது, திருமண விஷயம் கைகூடுகிறது. வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களை இழந்து தவித்த திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு புத்தாண்டு புது பொலிவை கொண்டு வந்து கொடுக்க போறது, ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்க போறது. தியானத்திலே இருக்கக்கூடியவர்கள் தியானம் யோகா போன்றவற்றிலெல்லாம் உங்களில் பலருக்கு ஈடுபாடு பெருகும். ஆன்மீகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்திலே அடுத்த கட்ட முன்னேற்றத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற யோகம் இருக்கு. இந்த சந்திர பகவான் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்க போற. பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை 2025 உருவாக்கி தரப்போறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கூட கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இந்த ஆண்டு உண்டு, அது மறுக்க முடியாது. கூட கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். உங்க கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண போறீங்க. கணவருடைய உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும், அதுல மிகுந்த முக்கியத்துவம் எடுத்துக்கணும். உங்களுக்கு இருந்த உயிர் நண்பர் ஒருவர், உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் நம்பிக்கையை துரோகம் செய்ய போகிறார். உலகத்துல மிக கொடுமையான விஷயம் நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகத்தை நண்பர் ஒருவர் செய்ய போகிறார்னு இருக்கு. அதனால திருவோண நட்சத்திர அன்பர்கள் அதுல கவனமா இருக்கும். பெண்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலை, குடும்பத்துல நிம்மதி, இதெல்லாம் ஏற்பட போறது. பினான்சியலாகவும் நல்ல வளர்ச்சி உண்டு. 12ஆம் ஸ்தானத்திலே அஷ்டமாதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் என்று ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதை மனசுல வச்சுக்கணும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், உடம்புல சில நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறதால் கூடுதல் கவனமாகவும் இருக்கணும். மொத்தத்தில் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. இந்த ஆண்டுல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மனை வழிபடுங்கள், எல்லா துன்பங்களும் விலகும். எனதருமை அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதி. எப்பவுமே ஒருத்தர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டா அந்த முருகப்பெருமான சதா சர்வகாலமும் வழிபட கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லி சொல்லி அந்த முருகப்பெருமானை வா என் உள்ளத்திலே வா என் இல்லத்திலே எழுந்தருள்,
எனக்கு எல்லா நலத்தையும் கொடு கொடு கொடுன்னு கேட்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இல்லத்திலே முருகப்பெருமான் அரசாட்சி செய்வான், எல்லா நன்மைகளையும் தருவான். இந்த ஆண்டு செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் தான் ஆண்டு பிறக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதுல நீண்ட கால கடன்களை அடைக்க முயலக்கூடியவர்களுக்கு இது வெற்றியான ஆண்டு. ஒரு நாணயத்துக்கு 2 புறம் உண்டு, பூவும் உண்டு தலையும் உண்டுன்னு சொன்ன மாதிரி உங்க கடன் விஷயங்களையும் 2 கருத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கு. நீண்ட நாளாக எனக்கு இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறோம்னு மும்முரமா இருக்கிறவாள் கடன் அடைஞ்சிடும். ஆனா கடன் அடைக்கிறேன் பெருவழின்னு இன்னொரு கடன் வாங்க நினைத்தால் கடன் பெருகும். அதிக கடன் வாங்கக்கூடாது, எந்த காரணம் கொண்டும் அதிக கடன் வாங்கக்கூடாது. இளைய சகோதரன் இருக்கார் பாருங்க, அவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வீட்டுக்காரரோடு இந்த கருத்து மாறுபாடும் இருக்கக்கூடாது. பலருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். அவர் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பாப்படும், அதில் கவனமா இருக்கணும். அதே மாதிரி உடல் நலம், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் எதுல கவனமா இருக்கணும்னா ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த ஆண்டு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய அனுக்கிரகம் மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும். கும்பராசியா இருந்தா, மகர ராசியா இருந்தா 6ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அனுக்கிரகம் கிடைக்கும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், அதாவது அவிட்ட 3-4 பாதங்கள்ல பிறந்தவாளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல யோகம் பிறக்கும். உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். அதே நேரத்தில் மகரத்தில் 1-2 பாதங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பீங்க. நிறைய உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிடுறது ஆசை இருக்கும். பார்க்குற தின்பண்டங்கள் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். இதனால் கொலஸ்ட்ரால் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கறது. மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டு. குடும்பத்தில் பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. ஸோ ரொம்ப நல்ல வருஷம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அவளை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும்.